Cauchy theorem for a rectangle. அதுனா Cauchy theorem for a rectangle அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்டகரல் கண்டுபிடிக்கும் பொழுது இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது இன்டகரல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஓ டிஇசட் ஓவர் காமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த காமா வந்து க்ளோஸ்டு கர்வாக எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா க்ளோஸ்டு கர்வ் இருக்கு இல்லைங்களா. இந்த க்ளோஸ்டு கர்வை நான் ரெக்டாங்கில் கூட க்ளோஸ் கர்வ் எடுத்துக்கலாம், நான் ட்ரையாங்கில் கூட க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்கொயரான க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கலாம், ஒரு சர்க்கிளையும் நான் க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க. எனி க்ளோஸ்டு கர்வுக்கு ஃபஸ்ட்டு Cauchy தியரத்தை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளுக்கு Cauchy தியரத்தை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, அடுத்து சர்க்கிளுக்கு Cauchy தியரத்தை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அதான் Cauchy தியரம் ஃபார் ரெக்டாங்கிள்னா மீனிங் தான். Rectangle are defined by inequalities a less than or equal to s less than or equal to b and c less than or equal to y less than or equal to d. ஆமாம், இட்ஸ் பெரிமீட்டர். அந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இந்த மாதிரி வச்சு நம்மளால ரெக்டாங்கிள் ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடலாம். அதில் நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இதான் என்னுடைய ரெக்டாங்கிள். அப்படின்னாக்கா வெர்டிசஸ்க்கு பாயிண்ட் மார்க் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிங்க, ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ இனிஷியல் வேல்யூ ஏ, ஒய் வேல்யூ இனிஷியல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கனாக்கா சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏ கமா சி. அப்படியே இந்த லைனில் அப்படியே மூவ் பண்ணி வந்தோம்னாக்கா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ மாறிட்டே இருக்கும், ஆனால் ஒய் வேல்யூ மாறவே மாறாது. அப்போ என் பாயிண்ட் என்ன, எக்ஸுக்கு பி. அப்போ இந்த பாயிண்ட் வந்து பி, ஒய் வேல்யூ சி தான். அப்படியே இந்த லைனில் அப்படியே மேலே ஏறிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த லைன் பூரா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ பி தான் இருக்கும், ஆனால் ஒய் வேல்யூ மாறிட்டே இருக்கும். அப்போ ஒய்யோட இனிஷியல் வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே சி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஒய்யோட இனிஷியல் வேல்யூ சி. இந்த இடத்துல இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒய்யோட இனிஷியல் வேல்யூ டி, ஒய்யோட இனிஷியல் வேல்யூ சின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒய்யோட டெர்மினல் வேல்யூ வந்து டி. இந்த லைன் பூரா அப்படியே வந்துட்டு இங்கே வரோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்கும், உங்களுக்கு ஏவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா டி இருக்கும். அதாவது ஒய் ரேஞ்ச் வந்து சி less than or equal to y less than or equal to d. இந்த இடம் c, இந்த இடம் d. ஓகேங்களா. அப்போ இந்த பாயிண்ட் பூரா இந்த இடத்துல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் y கோஆர்டினேட் t இருக்கும். அடுத்து எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடம் a, இந்த இடம் b. அப்போ இந்த பாயிண்ட் பூரா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஏலேருந்து பிக்குள்ளே ரேஞ்சில் இருக்கும். அப்போ இந்த வெர்டிசஸ் ஈஸியாக அப்போ சொல்லிடலாமே. இந்த பாயிண்ட் வந்து ஏ கமா சி, இந்த பாயிண்ட் வந்து பி கமா சி, இந்த பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா பி கமா டி, இந்த பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா ஏ கமா டி அப்படின்னு நம்ம இந்த ரெக்டாங்கிளில் இந்த இன்டர்வல்ஸ் சொல்கிறது மூலிமா நம்மளால சொல்லிக்க முடியும். டிஃபைன்டு பை இஃப் பெரிமீட்டர் கேன் பி கன்சிடர்டு ஆஸ் எ, இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து நம்ம சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லிக்கலாம். கன்சிஸ்டிங் ஃபார் 4 line segments whose directions we choose so that R lies in the left of the directed line segment. ஸோ லெஃப்ட்லேருந்து இப்படி, அதாவது அந்த கர்வ் நீங்கள் ஓரியன்டேஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி எடுத்துக்கலாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே போய் இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. அந்த ஆர்டர் ஆஃப் தி வெர்டிசஸ் இஸ் தஸ். அப்படி எடுத்தீங்கன்னாக்கா அந்த வெர்டிசஸ் என்ன ஆர்டரில் தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஏ கமா சி, அதுக்கப்புறம் பி கமா சி, அதுக்கப்புறம் பி கமா டி, அதுக்கப்புறம் ஏ கமா டி, அப்படி தான் எடுத்தாகணும். வி ரெஃபர் டு திஸ் க்ளோஸ்டு கர்வ் ஆஸ் த பவுண்டரி கர்வ். இந்த க்ளோஸ்டு கர்வை வந்து நல்லா கவனிங்க, உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா அது வந்து ரீஜன், பவுண்டரியை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா அது வந்து கர்வ். தட்ஸ் ஆல். வி ரெஃபர் டு திஸ் க்ளோஸ்டு கர்வ் ஆஸ் எ பவுண்டரி கர்வ் ஆர் கான்டூர் ஆஃப் ஆர். அந்த ரீஜனோட பவுண்டரியை வந்து என்னன்னு சொல்றோம்னாக்கா கான்டூர் அப்படின்னு சொல்றோம், அந்த பெரிமீட்டரை கான்டூர்னு சொல்றோம். அண்ட் we denote it by dou r. ஆறுங்கிறது ரீஜன், சரிங்களா. அந்த ரெக்டாங்கிளை குறிக்குது, அந்த ரெக்டாங்கிள் ஆக்குபை பண்ணியிருக்க ஸ்பேஸை குறிக்குது, அதான் ஆர், சரிங்களா. இது ரீஜன், நான் மஞ்சள் கலர்ல ஷேட் பண்ணியிருக்கிறது ரீஜன். அந்த ரீஜன் எதால பவுண்ட் ஆயிருக்கு, ஒரு ரெக்டாங்கிளோட பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பவுண்டரியை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா கான்டூர் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து டோ ஆர் அப்படிங்கிற சிம்பல்ல சொல்லிக்கலாம். இப்போ Cauchy தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, if the function f of z is analytic on R, then integral over the perimeter of the rectangle f of z dz is equal to 0. அதாவது ஒரு
அனலிட்டிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை இந்த ரெக்டாங்கிள் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிளில் உள்ள இன்சைடு ரெக்டாங்கிள் அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்குது. எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிட்டு இன்டகிரேட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 0 வரும். ஸோ இங்கே வந்து க்ளோஸ்டு கர்வ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பவுண்டரி ஆஃப் தி ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டனால இதை வந்து காஷிஸ் தியரம் ஃபார் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். Let f of z be analytic in a set R1 obtained from the rectangle R by omitting a finite number of interior points zeta j. If it is true that limit z tends to zeta j, z minus zeta j, f of z equal to 0 for all j, then integral over boundary of the rectangle f of z dz equal to 0. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்ட்ராங்கர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து ரெக்டாங்கிள் ரீஜனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னாக்கா இன்டகிரல் ஓவர் பவுண்டரி ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0. இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா R1 படிச்சிங்க இல்லை R' படிச்சிங்க, புதுசாக நான் ஒரு ரீஜன் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரீஜன் வந்து இந்த ரெக்டாங்கிள்லேருந்து ஒரு சில பாயிண்ட்டை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். R dash is obtained from R by omitting a finite number of interior points. இதில் வந்து நான் zeta 1, zeta 2, zeta 3 அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அனலிட்டிக் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வச்சுங்களேன். அதனால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன். ரெண்டாவது, அந்த ஒமிட் பண்ண பாயிண்ட்ல இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. என்ன லிமிட்? லிமிட் z tends to zeta j, z minus zeta j of f of z dz is equal to 0 அப்படிங்கிற லிமிட், இந்த லிமிட் வேல்யூ கிடைக்குது அப்படின்னாக்கா, அப்பவும் இன்டகிரல் ஓவர் பவுண்டரி ஆஃப் தி ரெக்டாங்கிள் f of z dz is equal to 0. that means இன்டகிரல் ஓவர் கான்டூர் f of z dz equal to 0வா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, ரெக்டாங்கிள் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருந்துச்சுனாக்கா இன்டகிரல் வேல்யூ 0. அடுத்து அந்த ரெக்டாங்கிள்ல ஒரு சில பாயிண்ட்டை ஒமிட் பண்ணிருக்கோம். எந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்ங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டீரியர் பாயிண்ட்ஸும் ஒமிட் பண்றோம் அப்படின்னாலும் அது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த கான்டூர்ல அந்த இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்பயும் உங்களுக்கு அந்த இன்டகிரல் வேல்யூ வந்து 0 தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது காஷிஸ் தியரம் ஃபார் ஏ ரெக்டாங்கிள். அடுத்து நம்ம பார்க்க போறது காஷி தியரம் இன் ஏ டிஸ்க். அது சர்க்கிளுக்கும் டிஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதுங்களா? சர்க்கிள் அப்படின்னாக்கா பவுண்டரி மட்டும் எடுத்துக்கிறது சர்க்கிள். சரிங்களா? பிளேட்டுக்கும் பேங்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சர்க்கிள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ இது சர்க்கிள், பவுண்டரி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சர்க்கிள். அப்ப டிஸ்க் அந்த இன்சைட் தி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கடைசிக்கு செலக்ட் பண்ணிக்கங்க, அதான் டிஸ்க், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்போ ஆல் தி பாயிண்ட்ஸ் இன்சைட் தி சர்க்கிளையும் செலக்ட் பண்ணோம்னாக்கா அது டிஸ்க். அந்த டிஸ்க் வந்து நம்ம ரெண்டா சொல்லலாமா? ஓப்பன் டிஸ்க், க்ளோஸ் டிஸ்க்னு சொல்லலாம். ஓப்பன் டிஸ்க்னாக்கா பவுண்டரி பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு உள்ள ரீஜனில் உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணா அதான் ஓப்பன் டிஸ்க். க்ளோஸ் டிஸ்க்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த பவுண்டரி பாயிண்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கணும், அதான் க்ளோஸ் டிஸ்க். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டிஸ்க்ல இன்சைடில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே, இப்போ இந்த இது வந்து டிஸ்க் அப்படின்னாக்கா அந்த டிஸ்க்கு நான் என்னால் ஈஸியாக ஈக்குவேஷன் சொல்ல முடியும். ஈக்குவேஷன் சொல்றதோட இன்இக்வாலிட்டின்னு சொல்லலாம். இது வந்து சென்டர், அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து Z0 அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ரோ அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? மாடுலஸ் ஆஃப் Z minus Z0 is equal to ரோ அப்படின்னு வருங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து பவுண்டரி பாயிண்ட்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஈக்குவேஷன். அப்ப இன்சைடு பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சொல்லுங்கனாக்கா அது ஈக்குவேஷனா வராது. மாடுலஸ் ஆஃப் Z minus Z0 லெஸ் தென் ரோ அப்படின்னு வரும். உள்ளுக்குள்ள எந்த ஒரு பாயிண்ட் Z எடுத்தாலும் அது Z-க்கும் Z0-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸோட கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்படி வரும். ஸோ இன்சைட் தி பாயிண்ட் பவுண்டரி பாயிண்ட்டையும் சேர்த்து எடுங்க அப்படின்னாக்கா என்ன நம்ம சொல்லிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் Z minus Z0 லெஸ் than or equal to ரோ அப்படின்னு சொல்லிக்கலாம், வேற எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நீங்க ஒரு சர்க்குலர் டிஸ்க் எடுத்துக்கிறீங்க. அந்த சர்க்குலர் டிஸ்க்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து சர்க்குலர் டிஸ்க்ல உள்ள ஓப்பன் டிஸ்க்ல எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அனலிட்டிக்கா இருக்குனாக்கா தென் இன்டகிரல் ஓவர் காமா f of Z dz is equal to 0 for every closed curve in gamma. இந்த சர்க்குலர் டிஸ்க்ல வந்து
என்னுடைய ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சர்க்குலர் டிஸ்க்குள்ள நான் எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் காமா அப்படிங்கிறது எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிட்டாலும் அந்த க்ளோஸ்டு கர்வ் லிமிட் ஆஃப் த இன்டகிரேஷனை வச்சு இன்டகிரேட் பண்ணால் என்னோட ஆன்சர் 0 வரும். அஷ்யூம் தட் ஒமேகா இஸ் an open disk represented by modulus of z minus z naught less than rho to be denoted by delta. இந்த region நான் டெல்டான்னு சொல்றேன். If f of z is analytic in an open disk delta, then integral over gamma f of z dz equal to 0 for every closed curve gamma in delta. Next. It is not true that the integral of an analytic function over a closed curve is always true. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? It is not true that integral of an analytic function over a closed curve. அந்த closed curve எந்த இடத்துல சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு analytic function கொடுத்தாச்சு, அந்த analytic function வந்து over the closed curve over a closed curve அதுனா over a closed curve அப்படின்னாக்கா நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சைட் தி பாயிண்ட்ல வந்து நான் வந்து அனலிட்டிக்னு சொல்லியிருக்கேன் ஒழிய அந்த பவுண்டரி பாயிண்ட்டை பற்றி நான் பேசவே இல்லை. பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்? லெஸ் தென் ரோன்னு சொல்லியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்சைட் தி டிஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்சைட் தி டிஸ்க்குள்ள நான் எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்தாலும் எனக்கு வந்து இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பவுண்டரி கர்வை வந்து நான் சொல்லவே இல்லை. அதனால தான் கான்வர்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் ட்ரூ தட் த இன்டெக்ரல் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஓவர் ஏ க்ளோஸ்டு கர்வ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. எப்போதும் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 0 அப்படி ரிசல்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்து முடித்தோம். சரிங்களா? என்ன சம்மு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா integral over gamma dz by z minus a where gamma is a circle with the center a and radius rho. இப்போ center a with radius rho ல இந்த சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இது சர்க்கிள், சாரி இது நமக்கு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இசட் மைனஸ் ஏ டினாமினேட்டர் எப்போ 0 வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏங்கிற நம்பர் அப்ளை பண்ணால் தான் 0 வரும். ஆனால் பவுண்டரி பாயிண்ட்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இசட் மைனஸ் ஏ வேல்யூ 0 வருமா? இந்த பவுண்டரியில் இசட்டுக்கு பதில் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துங்க, இசட் மைனஸ் ஏ வேல்யூ 0 வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ இந்த பவுண்டரி பாயிண்ட்ல இந்த சர்க்கிள் ஆன் தி சர்க்கிளில் z minus a 1 by z minus a என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தானே. இன்சைட் தி டிஸ்க்ல இது அனலிட்டிக் கிடையாதுங்க. ஆனா இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன். சர்க்கிள் மேல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா இது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்ப இன்டெகிரல் ஓவர் c 1 by z minus a dz வேல்யூ வந்து எனக்கு 0 வந்துருச்சா? 0 வரலையே. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 2 pi i வந்திருக்கு. அதனாலதான் அந்த தியரம்ஸ் படிக்கும் பொழுது, காஷி தியரம் படிக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஸோ காஷி தியரம் எவ்வளவு தெளிவாக இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்க. ஓப்பன் டிஸ்க் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கேன்? காஷி தியரம் இன் ஏ டிஸ்க் f of z அனலிட்டிக் இன் ஓப்பன் டிஸ்க். ஓப்பன் டிஸ்க் தான் சொல்லியிருக்கேன், பவுண்டரி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணல நான். சரிங்களா? இந்த டிஸ்க்கு உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப அந்த இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த கொஸ்டின் யூஸ் பண்ண முடியுமா? பாருங்க, யூஸ் பண்ண முடியாது. இன்டெகிரல் dz by z minus a அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் z minus a is equal to rho அப்படிங்கிற ஓப்பன் டிஸ்க்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா கிடையாது. காரணம் என்ன? இந்த ஓப்பன் டிஸ்க்குள்ள என்ன பாயிண்ட்ஸ் இருக்கும்? a அப்படிங்கிற சென்டர் இருக்கும். சென்டர் அப்ளை பண்ணோம்னாக்கா டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன வந்துருது? இன்ஃபினிட்டி வந்துருது. அப்போ நாட் அனலிட்டிக் வந்துருங்களா? அப்ப ஓப்பன் டிஸ்க்குள்ள இந்த தியரத்தை நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அப்ளை பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த ரிசல்ட்டுக்கு எது தியரம் பொருந்தாது? காஷி தியரம் பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ ஆனா இதே நான் ஓப்பன் டிஸ்க் எடுக்காம பாயிண்ட்ஸ் ஆன் தி கர்வ் மட்டும் எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z minus a is equal to rho dz by z minus a அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் இன்சைட் தி டிஸ்க் எடுக்கல. இதுல வந்து இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 pi i. சரிங்களா? குழப்பிக்க வேணாம். நெக்ஸ்ட் அங்க ரெக்டாங்கிள் பார்த்தது மாதிரியே திருப்பி ஓப்பன் டிஸ்க்குக்கும் சேம் ரிசல்ட். Let f of z be analytic in a region delta dash obtained by omitting finite number of points zeta j from an open disk delta.
If f of z satisfies the condition limit z into zeta j, z minus zeta j f of z equal to 0 for all j, then integral over gamma f of z is equal to 0 for any closed curve gamma in delta dash. அடுத்து இண்டெக்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இண்டெக்ஸ் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா வைண்டிங் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது க்ளோஸ்டு கர்வ்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்னா இதை மாடுலஸ் இல்லாமல் எழுதுனாக்கா ஆர் இன்ட்டு இ போர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுனா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் வேல்யூ ஆர். இது சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தீட்டா வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 பை அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். தீட்டா இந்த மாதிரி எழுதணும்னாக்கா இது ஒரு சர்க்கிள் வருது. ஓகே, இதே தீட்டா வேல்யூ 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை அப்படின்னாக்கா இது வந்து செமி சர்க்கிள். ஓகே, நான் இப்போ இதே ஈக்குவேஷன் எழுதுறேன். z equal to r into e power i தீட்டான்னு கொடுத்துட்டு நான் தீட்டா வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 to 2 பை கொடுக்கறதுக்கு பதிலாக 0 to 4 பை கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் அந்த சர்க்கிளை வந்து 2 தடவை ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை முடிஞ்சுனாக்கா 1 ரொட்டேஷன் 0லேருந்து 2 பை, திருப்பி 2 பைலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அனதர் ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4 பை. அப்போ அந்த சர்க்கிளில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது, இது z0. நான் ரொட்டேட் பண்றேன், அந்த பாயிண்ட் ரொட்டேட் பண்றேன் 0 to 2 பைன்னு போட்டீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட் நான் வந்து ஒரு தடவை சுத்தி வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சர்க்குலர் பாத்துல z equal to r into e power i theta அப்படிங்கிற சர்க்குலர் பாத்துல அந்த z0 அப்படிங்கிற பாயிண்ட்டை ஒரு தடவை சுத்தி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். 0 to 2 பை அப்படின்னு போட்டோம்னாக்கா, அதே 0 to 4 பை அப்படின்னு போட்டோம்னாக்கா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த z0 அப்படிங்கிற பாயிண்ட்டை z equal to r into e power i theta அப்படிங்கிற சர்க்குலர் பாத்துல 2 தடவை நான் சுத்தி வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப 6 பைன்னு போட்டா 3 தடவை சுத்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா. அதையும் நம்ம வந்து அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வைண்டிங் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இண்டெக்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோஸ்டு கர்வ். நான் சர்க்கிளுக்கு சொல்றேன், சர்க்கிளுக்கு தான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கும் சொல்லலாம். ஒரு பாயிண்ட் அந்த ரெக்டாங்குலர் பவுண்டரியில நான் எத்தனை தடவை அந்த பாயிண்ட்டை சுத்துறேன், 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் சுத்துறேனா இல்லை 2 தடவை சுத்துறேனா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அதை தான் இண்டெக்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் தான். அந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபார்முலா இருக்குது. If the piecewise differentiable closed curve gamma does not passes through the point A, then the value of the integral gamma dz by z minus a is multiple of 2 pi I. இப்போ உங்களுக்கு லைட்டா கன்ஃபியூஸ் வந்திருக்கணுமே. ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம், integral of modulus of z minus a is equal to rho dz by z minus a. அதோட ஆன்சர் வந்து 2 pi I அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 2 பை ஐன்னு சொல்லாம மல்டிபிள் ஆஃப் 2 பை ஐன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த இடத்துல நான் தெளிவா சொல்லியிருப்பேன், சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அப்ப சர்க்கிள் ஈக்குவேஷன்னாக்கா z மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, தீட்டா வேரியஸ் ஃப்ரம் 0 to 2 பை அப்படின்னா ஒரு தடவை தான் ரவுண்ட் அடிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ 1 ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 times 2 பை ஐ அப்படின்னு அர்த்தம். அதே அந்த சர்க்கிளை நான் 1 டைம் ரொட்டேட் பண்ணாம 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னாக்கா 2 பை ஐ மட்டும் வராது. எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆஃப் 2 பை ஐ வரும். ஸோ அப்ப இதே கொஸ்டினுக்கு இந்த காமாவை நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற வேர்டு முக்கியம். சரிங்களா. The index of a point A with respect to the gamma is obtained by the formula n of gamma comma a is equal to 1 by 2 pi I dz by z minus a. அப்ப மல்டிபிள் ஆஃப் 2 pi I கண்டுபிடிக்கிறோங்களா. ஸோ எந்த நம்பரால மல்டிப்ளை ஆகி வருது அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா காமான்னு சொல்றோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இன்டெகிரல் ஓவர் காமா dz by z minus a is equal to 2 pi I. வேற காமாங்கிறது இங்க வந்து ஒரு ரொட்டேஷன் ஆன சர்க்கிள். சரிங்களா. சென்டர் ஏ உள்ள ஒரு சர்க்கிள், ரேடியஸ் வந்து என்ன ரேடியஸ் வேணாலும் வரலாம், ஆனா 1 ரொட்டேஷனுக்கான ஃபார்முலா வந்து இதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. அப்ப 2 ரொட்டேஷன் வந்தா 3 ரொட்டேஷன் வந்தா ஆன்சர் மாறும் இல்லைங்களா. அப்ப என்ன ஆன்சர் மாறும் அப்படின்னாக்கா மல்டிபிள் ஆஃப் 2 பைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப dz by z minus a அப்படின்னு எடுத்துக்கங்க. z minus a என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வைண்டிங் நம்பர் ஆஃப் எ பாயிண்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோஸ்டு கர்வ் காமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த காமா வந்து சிம்பிள் க்ளோஸ்டு சர்க்கிள். ஒரு சர்க்கிளை ஒரு தடவை ரொட்டேட் பண்ண காமா அப்படின்னாக்கா இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 1ன்னு வரும். அதே அந்த சர்க்கிளை வந்து நம்ம 2 தடவை சுத்துறோம், 0 to 2 பைக்கு பதிலாக 0 to 4 பை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காமாவை அந்த இடத்துல
இந்த இன்டெகிரல் ஓவர் 2 பை ஐ 1 பை 2 பை ஐ இன்டெகிரல் ஓவர் டி இசட் பை இசட் மைனஸ் ஏ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 வரும். எத்தனை தடவை ரவுண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இன்டெகிரல் வேல்யூ கொடுக்கும், வேற எதுவும் இல்லைங்க. The index is also called winding number of gamma with respect to a. அப்ப given கர்வுக்கு வைண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதே தானே அதோட நெகட்டிவ் கர்வுக்கு இருக்கும். ஸோ நெகட்டிவ் கர்வுக்கு வரப்ப ஆன்சர் வந்து நம்ம என்னத்துல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நெகட்டிவ்ல வரும். ஸோ n ஆஃப் மைனஸ் காமா கமா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n ஆஃப் காமா கமா ஏ. இந்த வைண்டிங் நம்பர் அப்படிங்கிறது ஹவு மச் டைம் இட் இஸ் ரொட்டேட்டட் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் சொல்லாம இதை எதுலையும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா நெகட்டிவ்லையும் சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ ஆன்சர் நெகட்டிவ் இன்டிஜர் வருது அப்படின்னாக்கா நம்ம பாத்தை வந்து எப்படி மூவ் பண்றோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணாம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அந்த பாத்தை நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங். ஓகே ரைட். இஃப் காமா லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள் தென் n ஆஃப் காமா கமா ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் ஏ அவுட் சைட் ஆஃப் தி சேம் சர்க்கிள். என்ன சொல்லியிருக்காங்க, காமா லைஸ் inside of a circle, sorry, gamma lies inside a circle. Gamma வந்து சர்க்கிள்குள்ள இருக்குது. Then in winding number of gamma comma a is equal to 0 for all points a outside the same circle. இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு, நம்ம ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். சர்க்கிள் இந்த சர்க்கிள்குள்ள ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை வந்து எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னாக்கா வைண்டிங் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணிடுறோம். சரிங்களா, இந்த பாயிண்ட் இசட் நாட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கோமா 2 தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிடலாம். இது இந்த சர்க்கிளுக்கு வெளியில ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். வெளியில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இதுக்கு இந்த சேம் க்ளோஸ்டு கர்வ் வச்சுட்டு வைண்டிங் நம்பர் என்னன்னு கேட்குறேன்னாக்கா அன்பவுண்டட் ரீஜன்ல பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு வைண்டிங் நம்பர் வந்து எப்போதுமே என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னாக்கா 0 ஆயிடும். ஏன்னா இன்சைட் தி சர்க்கிள்குள்ள எடுத்தோம்னா தான் அந்த பாயிண்ட் எத்தனை தடவை ரவுண்ட் நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே ஆகும். அவுட் சைட் தி சர்க்கிள்குள்ள எடுக்கும் பொழுது அதுக்கு வைண்டிங் நம்பர் வராது இல்லைங்களா. ஸோ அவுட் சைட் தி சர்க்கிள்குள்ள அந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா வாட் இஸ் தி வைண்டிங் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு காமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தட் இஸ் 0. As a function of the index n of gamma comma a is constant in each of the region determined by gamma and 0 in the unbounded region. If a comma b are any two points in the same region determined by gamma, then n of gamma comma a is equal to n of gamma comma b. இப்போ z not அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு with respect to this closed curve என்ன வைண்டிங் நம்பர் இருக்கோ அதே பாயிண்ட் தானே வேற ஒரு பாயிண்ட் Z1 எடுத்தாலும் அதே பாயிண்ட்டுக்கும் சேம் வைண்டிங் நம்பர் தானே வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த சர்க்கிளில் நான் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாக்கா Z1 அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அதே ஒரே தடவை ரொட்டேட் பண்ணுறதான அர்த்தம். ஸோ n of gamma comma a is equal to n of gamma comma b. If modulus of a is sufficiently large, gamma is contained in a disk modulus of z less than rho which is less than modulus of a, then n of gamma comma a is equal to 0. இதோட அர்த்தம் என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ரோ அந்த டிஸ்க்கு வெளியில தானே அந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ரோ அப்படிங்கிறது சர்க்கிள் வித் சென்டர் டிஸ்க். மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ரோ அப்படிங்கிறது இது ஒரு டிஸ்க்கு அதோட சென்டர் வந்து 0, ரேடியஸ் வந்து ரோவோட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஏ அப்படிங்கிற நம்மளோட மாடுலஸ் வேல்யூ வந்து ரோவோட பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த டிஸ்க்குள்ளே வராது, இந்த டிஸ்க்குள்ள வராது. அப்போ இந்த டிஸ்க்கு வெளியில போகும். அப்போ வெளியில போகுது அப்படின்னாக்கா அன்பவுண்டட் ரீஜன்ல பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா அதோட வைண்டிங் நம்பர் 0ங்களா. இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஏற்கனவே நம்ம அன்பவுண்டட் ரீஜன்ல காமா கண்டுபிடிச்சோம்னா வைண்டிங் நம்பர் கண்டுபிடிச்சோம்னாக்கா ஆன்சர் 0ன்னு சொல்லி போனீங்களா. இதுவும் ஒரே மீனிங் தான். இது இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட். இது அப்படியே மேத்தமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலா சொல்லிக்கலாம். ரெண்டும் சேம் மீனிங் தான். Let Z1 comma Z2 be 2 points on a closed curve gamma which does not passes through the origin. Denote the subarc from Z1 to Z2 in the direction of the curve by gamma 1 and the subarc from Z2 to Z1 by gamma 2. Suppose that Z1 lies in the lower half plane and the Z2 lies in the upper half plane. If gamma 1 does not meet the negative real axis and gamma 2 does not meet the positive real axis, then
வைண்டிங் நம்பர் ஆஃப் காமா கமா 0 is equal to 1. இதுக்கு நம்ம ஆல்ஃபோஸ் புக்கில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்கு பிரச்சனையே வராது, கன்ஃபியூஸ் வராது. வேணா டயக்ராம் போட்டு காமிச்சிடுறேன் இப்போ. சரிங்களா? இது என்ன, அது இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஈஸி தான். அது இப்போ 2 கர்வ் எடுக்கணும் நான். இது எக்ஸு, இது ஒய், இது நெகட்டிவ் எக்ஸு, இது நெகட்டிவ் ஒய், அப்படி தானே? சரிங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுக்க போகிறேன். Z1 Z2 be 2 points on a closed curve gamma. க்ளோஸ்டு கர்வ் காமா அப்படின்னு சொன்னனால அந்த க்ளோஸ்டு கர்வ் வந்து எனக்கு சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த க்ளோஸ்டு கர்வ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டினாக்கா அதை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். அந்த க்ளோஸ்டு கர்வ் மேலே Z1 Z2 அப்படின்னு 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Z1லேருந்து இப்போ இது ஒரு க்ளோஸ்டு கர்வுங்களா, இது Z1, இது Z2 அப்படின்னா Z1லேருந்து Z2 வரைக்கும் ஒரு பார்ட்டு, Z2லேருந்து அகைன் Z1 வரைக்கும் ஒரு பார்ட்டு அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம் இல்லைங்களா எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வையும். அதான் ஒரு க்ளோஸ்டு கர்வ் 2 பாயிண்ட் எடுத்துட்டேன். Z1, Z2 be 2 points on a closed curve which does not passes through the origin. ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடாது 2 பாயிண்ட்டும். சரிங்களா? ஸோ denote sub arc Z1 from Z2 இந்த டைரக்ஷன் gamma 1 அண்ட் Z1லேருந்து Z2 அப்படிங்கிற டைரக்ஷன் தான் gamma 1. அடுத்து Z2லேருந்து Z1 அப்படிங்கிற டைரக்ஷன் தான் gamma 2. சப்போஸ் தட் Z1 lies in the lower half plane. லோயர் half பிளேனில் Z1 செலக்ட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் lower half plane and Z2 in the upper half plane. அப்போ நான் Z1 அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டுங்களா, லோயர் half planeல செலக்ட் பண்ணணும். எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் Z2 வந்து நான் எங்கே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, அப்பர் half planeல செலக்ட் பண்ணணும். எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். Z2ங்கிறத நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காண்டி தானே. gamma 1 does not meet the negative real axis. இப்போ இது வந்து பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ். நான் Z1லேருந்து Z2க்கு மீட் பண்ணுற ஜாயின் பண்ணுற கர்வை தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா gamma 1 சொல்கிறேன். அப்போ Z1லேருந்து Z2 ஜாயின் பண்ணுறப்ப நான் லெஃப்ட் சைடு போகக்கூடாது, இப்படி மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படி மூவ் பண்ணாக்கா நெகட்டிவ் எக்ஸஸை கட் பண்ணிடுவேன். அப்போ பாசிட்டிவ் எக்ஸஸை கட் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்க, எப்படி வேணாலும் போய்க்கலாம். சரிங்களா? இப்படி போய்க்கிங்க. இதுதான் என்ன கர்வ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா gamma 1. ரைட், ஓகே. அடுத்து gamma 2 அப்படிங்கிற கர்வ் என்ன, Z2லேருந்து Z1க்கு போகிற ஆருக்கு தான் gamma 2. அண்ட் gamma 2 gamma 1 வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மீட் பண்ணல, அந்த மாதிரி போட்டேன். அடுத்து gamma 2 டஸ் நாட் மீட் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ gamma 2 அப்படிங்கிறது Z2லேருந்து Z1 போகணும். இப்போ Z2லேருந்து Z1 போகிறப்ப இந்த ஃபார்மெட்டில் வரக்கூடாதீங்க. ஏன்னா இப்படி வந்தீங்கன்னாக்கா அது வந்து பாசிட்டிவ் எக்ஸைஸை கட் பண்ணிடும். பாசிட்டிவ் எக்ஸைஸை கட் பண்ணாமல் நீங்கள் Z1க்கு போங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி தான் போயணும், இப்படி போறீங்க. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா gamma 2. சரிங்களா? இப்போ இந்த gamma அப்படிங்கிறது gamma 1 gamma 2 சேர்ந்த கர்வ் தானே gamma. இது க்ளோஸ்டு கர்வா இல்லைங்களா? க்ளோஸ்டு கர்வ். இதுக்குள்ள ஆரிஜின் இருக்கா இல்லைங்களா? ஆரிஜின் இருக்கு. ஆரிஜினை இந்த கர்வ் வழியாக நம்ம எத்தனை தடவை சுற்றிருக்கோம்? ஒரு தடவை தான் சுற்றிருக்கோம். ஏன்னாக்கா இந்த Z1 கர்வ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், gamma 1 வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் எக்ஸஸை கட் பண்ணாது, gamma 2 வந்து பாசிட்டிவ் எக்ஸஸை கட் பண்ணாது. அப்படின்னாக்கா ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எத்தனை தடவை இந்த கர்வ் மூலியமா நம்ம 0வை சுற்றிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தடவை தான் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ n of gamma, 0 is equal to 1. அவ்வளோதான். இந்த டயக்ராம் வச்சு இந்த ரிசல்ட்டை படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதுவுமே கிடையாது. Let f of z be analytic in a open disk delta. Consider a closed curve gamma in delta. ஒரு ஓப்பன் டிஸ்கில் f of z அனலிட்டிக்காக இருக்குது. அந்த ஓப்பன் டிஸ்க்குள்ளே நான் ஒரு க்ளோஸ்டு கர்வை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் a point a belongs to delta. ஏங்கிறது அந்த ஓப்பன் டிஸ்க்குள்ள உள்ள பாயிண்ட் which does not lie on the gamma. gamma மேலே ஆன் தி க்ளோஸ்டு கர்வ் கிடையாது, டெல்டாக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான். By Cauchy's theorem, integral over gamma f of z minus f of a by z minus a is equal to 0. ரைட். இதுலேருந்து தான் எதுக்கு இது எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதையும் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். இதுலேருந்து தான் எந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா காட்சி இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா டெரிவ் பண்ணுறோம். அதனால தான் இதை எழுதி காமிச்சிருக்கேன். The integral formula. Suppose that f of z is a analytic in an open disk delta and let gamma be a closed curve in delta. இப்போ gammaங்கிறது closed curve நாங்க சொல்லியிருக்கேன். அப்போ closed curve அப்படின்னாக்கா அந்த gamma வந்து ஒரே பாயிண்ட்ஸை more than 1 times கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ more than 1 times கூட வரலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த gamma வந்து இப்படி கூட இருக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்? gammaங்கிறது modulus of z equal to rho and theta lies between 0 to 2 pi அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டையும் 2 தடவை எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 0 to 4 pi.
0 less than or equal to theta less than or equal to 2 pi அப்படின்னாக்கா சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு தடவை செலக்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம். 4 pi அப்படின்னாக்கா ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சு திருப்பி ரெண்டாவது ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் ரெண்டு தடவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இந்த இடத்துல நீங்க எதுவும் முக்கியமா படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காமா க்ளோஸ்டு கர்வ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த க்ளோஸ்டு கர்வ் வந்து நம்ம பேராமீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனா இல்லை ரெண்டு தடவை ரொட்டேஷனா அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப தென் ஃபார் எனி பாயிண்ட் ஏ நாட் இன் காமா n of gamma comma a into f of a is equal to 1 by 2 pi I integral over gamma f of z dz by z minus a where n of gamma comma a is the index of a point a with respect to gamma. இப்போ ஏன் நான் ஆல்ஃபோஸ் புக் எடுத்து எழுதுனுங்கிற உங்களுக்கு தெரியும். ஒரு இந்தியன் ஆதர் புக்கில் வந்து நம்ம காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வைண்டிங் நம்பர் கொடுக்காமலே டேரெக்டா f of a is equal to 1 by 2 pi I integral over gamma f of z dz by z minus a அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேற காமா ஈஸியா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்ப பர்டிகுலர் கேஸ்க்கு மட்டும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதோட சொல்லிட்டு வேற காமா ஈஸி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னாக்கா ஒரு ரொட்டேஷன் மட்டும் உள்ள க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு அர்த்தம். அப்போ மோர் தென் ஒன் ரொட்டேஷனுக்கு அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த புக் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ மோர் தென் ஒன் ரொட்டேஷனும் கர்வ் இருக்கலாம். அப்படி மோர் தென் ஒன் ரொட்டேஷன் இருக்கிறப்ப அந்த ரொட்டேஷனையே நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் ஐயோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதான் வைண்டிங் நம்பர். So general form of Cauchy integral formula என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா n of gamma comma a into f of a is equal to 1 by 2 pi I integral over gamma f of z dz by z minus a. இதுல என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது பாருங்க. f of zங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? அனலிட்டிக் ஃபங்க்ஷன். காமாங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? க்ளோஸ்டு கர்வ். ஏங்கிற பாயிண்ட் என்ன எடுத்திருக்கோம்? நாட் இன் காமா. காமால எடுத்துக்கூடாது. அந்த கர்வ் மேல இருக்கக்கூடாது. ஏங்கிற பாயிண்ட் வந்து அந்த கர்வுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா f of a is nothing but the 1 by 2 pi I f of z dz by z minus a 1 by 2 pi I integral over gamma f of z dz by z minus a எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா n of gamma comma a into f of a க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் அதை திருப்பி சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பே வந்திருக்கலாம். என்னடா இந்த ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாம இந்த ஃபார்முலாவை எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காப்லேன்னு. இதை நான் கொஸ்டினாக ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு ஈஸியாக அந்த கொஸ்டினை கேட்டு உங்களை மடக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் டிஸ்க் வந்து இதான் டெல்டா. சரிங்களா? இந்த டெல்டாக்குள்ள உள்ள கர்வு தான் இதான் காமா. சரிங்களா? இப்போ நான் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன காமா காமா ஏ வேல்யூ வந்து சப்போஸ் இந்த ஒன் டைம் ரொட்டேட் பண்ணுதுனாக்கா இதோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு வந்துடும். எஃப் ஆஃப் ஏ ஃபார்முலா தென் இன்டெக்ரல் ஓவர் 1 by 2 pi இன்டெக்ரல் ஓவர் காமா எஃப் ஆஃப் z dz by z minus a வேல்யூ வந்து எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவல் ஆகிடும். சரி, ஓகே. இதே இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் அந்த காமாவுக்கு வெளியில் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல எடுத்துக்காம நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே கொடுத்துட்டு வாட் இஸ் தி எஃப் ஆஃப் ஏ வேல்யூ அப்படின்னு கேட்குறேன். எஃப் ஆஃப் ஏ வேல்யூ கேட்குறேன். சரிங்களா? கேட்டாக்கா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். எஃப் ஆஃப் ஏ வேல்யூவில் இதோட வேல்யூ கேட்குறேன். வாட் இஸ் தி இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் பை இசட் மைனஸ் ஏ இன்ட்டு டிஇசட் அப்படிங்கிற வேல்யூ கேட்டாக்கா நீங்கள் பளிச்சுன்னு சொல்லிடலாம். இந்த வேல்யூ இஸ் 0. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வைண்டிங் நம்பர் என்ன ஆஃப் காமா காமா ஏ வேல்யூ என்ன வரும்? இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வுக்கு வெளியில் போச்சுங்களா? இந்த கர்வுக்கு வெளியில் போச்சுனாக்கா வாட் இஸ் வைண்டிங் நம்பர் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் காமா? 0ங்களா? அப்போ ஆன்சர் 0. அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ இது ஓப்பன் டிஸ்க்கு, இது கர்வ் காமா. பாயிண்ட்டை உள்ளுக்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பாயிண்ட் வெளியில் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி வைண்டிங் நம்பரோட மல்டிப்ளை ஆகிருக்கும் எஃப் ஆஃப் ஏ வேல்யூ. வைண்டிங் நம்பர் இந்த வேல்யூக்கு வந்து 0. அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ தியரி பார்ட்டுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவு நமக்கு ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸி. அவ்வளோதான் சொல்ல முடியும். If A is not in delta, n of gamma comma A is equal to 0 and 1 by 2 pi I integral over gamma f of z dz is equal to 0. ஸோ அந்த A அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த டிஸ்க்குள்ளே இல்லை, வெளியில் போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதோட வேல்யூ வந்து நமக்கு 0. ஏன்னா வைண்டிங் நம்பர் வேல்யூ 0. அதுதான் திருப்பி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. If n of gamma comma A is equal to 1, winding number 1 இருக்குனாக்கா then this is the particular case. F of A is equal to 1 by 2 pi I integral over gamma f of z dz is equal to integral over f of z dz by z minus a. n of gamma comma A is equal to 1ங்கிறதா simple closed curve அப்படின்னு சொல்லுவாங்க. This we interpret as a representation of formula. இப்போ A வேல்யூ அப்படிங்கிறது மாற உங்களுக்கு வேற ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்குங்களா?
இப்போ ஏ மாற உங்களுக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ வேறு ஆன்சர் வரும். ஸோ வேறு ஏ வேல்யூ எடுத்தீங்கன்னாக்கா இன்டெக்ரல் வேல்யூ வேறு ஆன்சர் வரும். அப்போ ஏங்கிறதே ஒரு வேரியபிளாக செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா சொல்லலாம். என்னது, we may take different values provided that the order of a with respect to gamma remains equal to 1. That means winding number 1 அப்படின்னு இருக்கிறப்ப we may thus treat as a variable. Therefore f of z equal to 1 by 2 pi I integral over gamma f of zeta d zeta by zeta minus z, which is usually referred as a Cauchy integral. அப்போ Cauchy integralனா இதுதான். இந்த இடத்துல ஏன் f of a அப்படின்னு சொல்லாமல் f of z ன்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். ஏ வேல்யூ மாற மாற உங்களுக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அதையே ஏன் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்டாக சொல்லிக்கூடாது அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஒரு இசட்டுங்கிற வேரியபிள் வேறு இருக்குது. அப்போ ரெண்டு வேரியபிள் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். இட் இஸ் வேலிட் only when n of gamma comma a is equal to 1 and f of z is analytic in a disk. Higher order derivative, higher derivatives. அப்போ what is a Cauchy integral formula for higher derivatives? f power n of z is equal to n factorial by 1 by 2 pi I integral over c f of zeta by d zeta by zeta minus z whole power n plus 1, where n of c comma z is equal to 1. இங்கே z இருக்கிற இடத்துல ஏற்கனவே என்ன இருக்கும், a அப்படின்னு இருக்கும். ஸோ வைண்டிங் நம்பர் ஆஃப் z with respect to the curve c is equal to 1 அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Suppose that pi of psi is continuous on the arc gamma, then the function f1 of z is equal to integral gamma pi of psi d psi by psi minus z whole power n is analytic in each of the region by gamma, and its derivative is fn dash of z is equal to n times fn plus 1 of z. Murari's theorem. இதில் இப்போ நேம்டு தியரம்ஸ் நிறைய தியரம்ஸ் வரும். அந்த நேம்டு தியரம்ஸ் எல்லாமே நம்ம ரிசல்ட் ஞாபகம் வச்சு தான். ஸோ மொராரிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்கா, if f of z is defined and continuous in a region omega and if integral over gamma f dz is equal to 0 for all closed curve gamma in omega, then f of z is analytic. சரிங்களா? f of zங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ரீஜன். கிவன் ரீஜனில் வந்து f of z வந்து கண்டினியூஸாக இருக்குது. அது இன்னொரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்டெக்ரல் ஒரு காமா எஃப் ஆஃப் இசட் டிசட் ஈக்குவல் டு 0 எந்த க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிட்டாலும், அந்த இன்டெக்ரல் அந்த ரீஜனுக்குள்ள எந்த க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிட்டாலும் இன்டெக்ரல் காமா எஃப் டிசட் வேல்யூ 0 வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். லியோலிஸ் தியரம். ஸோ வாட் இஸ் லியோலிஸ் தியரம்? A function which analytic bounded in the whole plane must reduced to a constant. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்குது அண்ட் பவுண்டடாக இருக்குது. எங்கன்னு கேட்டினாக்கா ஹோல் பிளேனில் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து ஃபைனைட் நம்பர் தான் வரணும் அப்படின்னு இருக்குனாக்கா அந்த மாதிரி ஃபங்க்ஷனே சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும் ஹோல் ரீஜனில். கன்சிடர் ஈக்குவேஷன் 1. வாட் இஸ் ஈக்குவேஷன் 1 ஹியர்? இங்கே ஈக்குவேஷன் 1ங்கிறது எதை எடுத்திருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம். அதாவது காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்திருக்கோம். கன்சிடர் ஈக்குவேஷன் 1. லெட் த ரேடியஸ் ஆஃப் சி பி ஆர். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர்ன்னு இருக்குது அப்படின்னாக்கா தென் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் ஆன் சி. ஏன்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷனுங்கிறனால இந்த கண்டிஷன் முடியாந்துடும். 1 இம்ப்ளைஸ் modulus of f power n of a is also less than or equal to m into n factorial into r power minus n. அந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மெத்தட் ஒடியாந்துடும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா this is called Cauchy's estimate. f power n of modulus of f power n of a is less than or equal to m into n factorial into r power minus n அப்படிங்கிறத 1 by r powerன்னு சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து Cauchy எஸ்டிமேட்னு சொல்கிறோம். இந்த Cauchy எஸ்டிமேட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ லியோலிஸ் தியரம் லீட்ஸ் டு an almost trivial proof of the fundamental theorem of algebra. இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவிலே படிச்சிருக்கோம். அல்ஜிப்ராவிலே பார்த்து முடிச்சிட்டோம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி எண்ணுக்கு வந்து n ரூட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது இப்போ அந்த தியரம் ப்ரூஃப் பண்ணுறது வந்து லியோலிஸ் தியரத்தை ப்ரூஃப் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது. இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா ப்ரூஃப் பண்ணுற கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த தியரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லியோலிஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாமே தாராளமா. சரிங்களா?
ஸோ வாட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா சேஸ்? நீங்கள் வந்து அடுத்து என்னங்க சார் அல்ஜிப்ராவில் வேறு மாதிரி சொன்னீங்க, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வேறு மாதிரி சொல்கிறீங்க, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராவை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். Suppose that P of Z is a polynomial of degree greater than 0. Then the equation P of Z is equal to 0 must have a root. இதில் வந்து இந்தியன் ஆதர் புக்கில் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், டிகிரி கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்கோம். என்ன சார் அப்போ மாற்றி போட்டு கொடுக்குறீங்க, எனக்கு குழப்பமாக இருக்குது. ரெண்டும் ஒரே மீனிங் தான். பாலினாமியல்னு சொல்லியாச்சிங்களா, பாலினாமியல் டிகிரி கிரேட்டர் தன் 0 அப்படின்னு சொன்னாக்கா 0க்கு அடுத்து என்ன டிகிரி, 1 தானே டிகிரி. அப்போ கிரேட்டர் தன் டிகிரி கிரேட்டர் தன் 0 அப்படின்னாக்கா டிகிரி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 தான். ஏன்னா 0வோட பெரிய நம்பர், 0வோட பெரிய நம்பர்னாக்கா டிகிரி 0.5 செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் பண்ண மாட்டோம். அடுத்த நம்பர் வந்து என்னது, டிகிரி பாலினாமியலுக்கு 1 விட்டு அடுத்து என்னது 2. ஸோ டிகிரி கிரேட்டர் தன் 0 பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் பாலினாமியல் ஆஃப் டிகிரி கிரேட்டர் தன் 0 அப்படின்னு சொன்னாலும் பாலினாமியல் ஆஃப் டிகிரி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான், குழப்பிக்காதீங்க. P of Z of polynomial of degree greater than 0, then the equation P of Z equal to 0 must have a root. கண்டிப்பா அதுக்கு வந்து ரூட் இருந்தே தீரும். டிகிரி 1 வரை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல சொல்யூஷன் இருந்தே தீரும். Cauchy estimate shows that successive derivative of an analytic function cannot be arbitrary. There must always exist an m and an r so that Cauchy estimate is fulfilled. அப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துனாக்கா அது சக்சஸிவாக டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எத்தனை தடவை வேணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஆர்பிட்டரியாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே என்ன நம்ம கண்டிஷன் கிடச்சிருச்சு காச்சி எஸ்டிமேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் f(n) of a less than or equal to capital M into n factorial into r power minus n கிடச்சிருக்கு இல்லைங்களா. அப்போ சக்சஸிவ் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தாக்கா ஒவ்வொரு டெரிவேட்டிவ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்கிறோம், காஷி எஸ்டிமேட் சொல்கிறோம். ஸோ சக்சஸிவ் டெரிவேட்டிவ் வந்து இட் இஸ் நாட் ஆர்பிட்டரி. சக்சஸிவ் டெரிவேட்டிவ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கேபிட்டல் எம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த கேபிட்டல் எம் வந்து கேபிட்டல் எம் அப்படிங்கிற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த நம்பர் வந்து காஷி எஸ்டிமேட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். A function which is analytic in the whole plane and satisfies the inequality modulus of f of z less than modulus of z power n for some n and all sufficiently large modulus of z reduces to a polynomial. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோல் பிளேனில் அனாலிட்டிக்காக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் n அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் ஃபார் சம் n அண்ட் ஆல் சஃபிஷியன்ட்லி லார்ஜ் மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னாக்கா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாலினாமியல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். Successive derivative of an analytic function at a point can never satisfy modulus of f power n of z is greater than n factorial into n power n. So சக்சஸிவ் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எத்தனை தடவை வேணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அப்படி எத்தனை தடவை வேணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னாக்கா கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்படின்னா இதோட இந்த வேல்யூ விட n ஃபேக்டோரியல் அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு n பவர் n விட கம்மியாக தான் வர முடியும். ஈக்குவலாக வரலாம் இல்லை கம்மியாக வரலாம். அதான் சக்சஸிவ் டெரிவேட்டிவ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அட் a point never satisfy at a point never satisfy modulus of f power n of z is greater than n factorial into n power n. Local properties of analytic function. Analytic function ஓட local properties பார்க்க போகிறோம். Suppose that f of z is analytic in the region omega dash obtained by omitting a finite number of omitting a point a from the region. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் omit பண்ணியிருக்கேன் சரிங்களா. f of z analytic ஒமேகா டேஸில் ஒமேகா டேஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் omit பண்ணியிருக்காங்க. அதில் பஞ்சர்டு டிஸ்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது சரிங்களா. A necessary and sufficient condition that there exists an analytic function in omega which coincide with the f of z in omega dash is that limit z tends to a z minus a in the f of z is equal to 0. The extended function is uniquely determined. ஒரு ஃபங்க்ஷன் ஒமேகாங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ரீஜன் சரிங்களா. அந்த ரீஜனில் சப்போஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் இந்த ரீஜன் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்கா இருக்கு சரிங்களா. இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் அது அனாலிட்டிக்கா இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒமேகா டேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஒமேகா அப்படிங்கிற ரீஜன்லேருந்து எந்த பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தது, ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தது. அப்போ ஒமேகா டேஸ்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குது, அனாலிட்டிக்கா இருக்குது சரிங்களா. இப்போ
வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த டிஸ்க்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயும், தட் மீன்ஸ் இன்க்ளூடிங் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லயும் இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த எஃப் ஆஃப் இசட்டும் ஏவும் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ இன்டு எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் ஐ கேன் ஃபைண்ட் ஏ another function which is analytic in the whole plane omega. இப்போ படிச்சு பாருங்க. Suppose that f of z is analytic in the region omega dash that is obtained by omitting a point a from the region omega. A necessary and sufficient condition there exists an analytic function in omega. அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ஏங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏங்கிற பாயிண்ட்லயே அனலிட்டிக்கா இருக்கணும். There exists an analytic function omega, analytic function in omega which coincide f of z in omega dash that limit z tends to a z minus a into f of z dz equal to 0. அப்ப அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து யூனிக்கா தான் இருக்கும். Removable singularity. Singularity na என்னன்னு சொல்லிருக்கோம். At which the function ceases the regularity. That means analytic அந்த பாயிண்ட்ல இருக்காது. அதான் singularity அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அந்த singularityயை கிளாசிஃபை பண்றோம். Regular singularity, removable singularity அப்படின்னா என்ன? A point z equal to a lies inside a region omega is said to be removable singular point of a function f of z which is analytic except at z equal to a. And if limit z tends to a z minus a into f of z becomes 0 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா sin z by z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துன்னு வச்சுங்களேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து z equal to 0 அப்படிங்கிறது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிங்குலர் பாயிண்ட், ரைட்? ஏன்னா z equal to 0ல இன்டிட்டர்மெண்ட் ஆகிறது ஃபங்க்ஷன் வேல்யூ, அதனால இது வந்து சிங்குலர் பாயிண்ட். ஓகே, பட் நான் அப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். f of z is equal to sin z by z when z not equal to 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன். சரிங்களா? z equal to 0ல என்னால் இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண முடியல. z equal to 0ல இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக்னு முடிவாயிடுச்சு. ஓகே, ரைட். அப்போ z equal to 0ல இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து அனலிட்டிக்கா டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஃபைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், கேபிட்டல் எஃப் ஆஃப் z. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேபிட்டல் எஃப் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு sin z by z when z not equal to 0 and z equal to 0ல நான் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அனலிட்டிக் அட் எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டுக்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்ல உள்ள 0 தவிர உள்ள எல்லா வேல்யூக்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் வேல்யூ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் வேல்யூவும் சேம் தான். 0ல இங்கே நான் டிஃபைன் பண்ணல ஃபங்க்ஷனை, ஆனால் 0ல இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த தியரியும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு கோயின்சைட் ஆகும். சரிங்களா? அப்போ sin z by z அப்படிங்கிறதுக்கு இசட்டுங்கிறது ரிமூவல் z equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிமூவல் சிங்குலாரிட்டி. அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனா அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த z equal to 0ல அனலிட்டிக்கா இருக்கிற மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுதான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டியோட மீனிங். ஓகேங்களா? ஸோ டெய்லர்ஸ் தியரம், if f of z is analytic in a region omega contained a, it is possible to write f of z equal to f of a plus f dash of a by 1 factorial into z minus a plus f double dash of a by 2 factorial into z minus a whole square plus on so on plus f power n of a by n factorial into z minus a whole power n plus fn of z into z minus a whole power n, where fn of z is analytic in omega. Here fn of z is obtained by the formula fn of z is equal to 1 by 2 pi I integral over c f of zeta d zeta by zeta minus a whole power n into z minus a. ஒரு ஃபங்க்ஷன் given regionல அனலிட்டிக்கா இருக்குது, அந்த ரீஜனுக்குள்ள ஏங்கிற பாயிண்ட் இருக்குது அப்படின்னாக்கா தென் we can write that analytic function f of z like this. இந்த எக்ஸ்பிரஷன்ல எழுதலாம். அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காஷிஷ் தியரம், டெய்லர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்றோம். இந்த டெய்லர்ஸ் தியரத்துல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சீரிஸ் வந்து நாட் இன்ஃபைனைட் சீரிஸ், இட் இஸ் ஏ ஃபைனைட் சீரிஸ். ஓகேங்களா? அப்ப டெய்லர்ஸ் தியரம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சீரிஸ் வந்து ஃபைனைட் சீரிஸா எழுதிக்கணும். டெய்லர்ஸ் சீரிஸ் அப்படின்னா தான் அது வந்து இன்ஃபைனைட் சீரிஸா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? டெய்லர்ஸ் தியரம் அப்படிங்கிறது ஃபைனைட் சீரிஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோஸ் அண்ட் போல்ஸ்